ஸ்வேதா, நான் விஜய் பேசுறேன். சொல்றேன் விஜய். என்ன ஸ்வேதா, உங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டையா? 2 பேரும் பேசிக்க மாட்டாங்களா? ஆமாண்டா விஜய், எங்க அம்மா என் தாத்தா கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. உன் டேடி உன்கிட்ட இதை சொன்னாரா? என் டேடி சொல்லல. உங்க தாத்தாவும் உங்க சித்தப்பாவும் எங்க வீட்டுக்கு வந்து டேடி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதை நான் கேட்டேன். அப்படியா? ஸ்வேதா, நான் இனிமேல் உன் வீட்டுக்கு விளையாட வர முடியாதா? தெரியலையே. சரி, நீ வேணா எங்க வீட்டுக்கு விளையாட வரியா? என் மம்மி கிட்ட கேட்கணும். கேட்டு சொல்றியா? நான் போன்ல வெயிட் பண்றேன். இரு வரேன். அம்மா. என்னடா? விஜய் ஃபோன் பண்ணாமா. என்ன விளையாட வீட்டுக்கு வரியான்னு கேக்குறான். என்ன அவன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ அங்க போகவும் வேணாம், அவன் இங்க வரவும் வேணாம். இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி எப்பவும் தான். புரிஞ்சுதா? ஏமா, நீங்க விஜய் அப்பா கூட சண்டை போட்டீங்களாமே? ஹேய், உனக்கு என்ன காரணம் சொல்லணுமா? போ போய் ஏதாவது எடுத்து வச்சு படி. எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னு. போ போய் படிடி. சொல்லு ஸ்வேதா, ஆன்ட்டி என்ன சொன்னாங்க? அங்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க தானே சண்டை போட்டுக்கிட்டாங்க, நாம சண்டை போட்டுக்கலையே. அப்படி சொன்னா அதுக்கும் மம்மி திட்டுவாங்க. நான் வச்சிடட்டுமா? அங்கிள், யூனிவர்சிட்டிக்கு நான் போயிட்டு வரேன். கார் இருக்குமா? கூட கார்வாரும் வருவார். உங்க வேலையெல்லாம் முடியற வரைக்கும் இவர் வெயிட் பண்ணி திரும்பவும் கூட்டிட்டு வந்துருவார். ஏன் அங்கிள், எங்க அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு போறாரா? நான் என்னமா பண்ண முடியும்? உன்னை எங்கே தனியா அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. உங்க அப்பா பேச்சு எப்படி நான் மீற முடியும்? அங்கிள், நான் என்ன சின்ன குழந்தையா? போறதெல்லாம் துணைக்கு ஆள் அனுப்புறதுக்கு? இத்தனை நாளா நான் தனியா தானே போயிட்டு இருந்தேன். இப்ப என்ன புதுசா? வைஜு, உங்க அப்பா சொன்னதை கேட்க வேண்டியது எங்களோட கடமைமா. ஆனா அப்பா சொல்ற எதையுமே கேட்கிற மனநிலைமையில இப்ப நான் இல்ல. எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு, சுதந்திரம் இருக்கு. அதுல தலையிட யாருக்குமே உரிமை இல்ல. அது எங்க அப்பாவாவே இருந்தாலும் சரி. அதனால என் கூட யாரும் வரவும் தேவையில்லை, எனக்கு காரும் தேவையில்லை. நான் வரேன். வைஜு, நான் சொல்றதை கேளு. நீ தனியா போய் ஜமீன் கிட்ட எனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாது. கார்வார் ஐயா கூட போயிட்டு வாங்க. சரி ஐயா.
நான் எங்கேயும் போல. நீங்க ஒரு ப்ரொஃபசர், உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியலையா? நீங்களே இப்படி பேசுறீங்க. சாரி வைஜு, என்னால என்ன பண்ண முடியும்? என் அப்பாவோட பயம் என்ன? நான் வெளியில போய் எங்க ரகுவை சந்திச்சு பேசிடுவேன் தானே. இந்த காலத்துல லவர்ஸ் ரூம்குள்ள பூட்டி வச்சு அவங்கள பிரிச்சிடவே முடியாது. பேசிக்க செல்போன் இருக்கு, நெட்ல முகம் பார்த்து பேசிக்க முடியும். அதை எப்படி உங்களால தடுக்க முடியும்? ஏற்கனவே ஒரு ரூம்ல இருந்த டேட்டா கார்டை எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற செல்போனையும் வாங்கிக்க சொல்லி ஐயாவுடைய உத்தரவு. அங்கிள், இப்படி எல்லாம் பண்ணாலும் எங்களை உங்களால பிரிச்சிட முடியாது. வைஜு, தயவு செஞ்சு கோச்சுக்காத. எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குமா? வைஜு, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா என்ன பண்றது? நீ உன் காதல்ல ஜெயிக்கணும்னா ரொம்ப பொறுமையாவும் புத்திசாலித்தனமாவும் நடந்துக்கணும். ஆண்டி, நீ எந்த அளவுக்கு ரகுவை லவ் பண்றேன்னு எனக்கு புரியுதுமா. நீ இதை உங்க அப்பாவுக்கு புரிய வைக்கணும். ஆனா நீ அவர் கூட சண்டை போட்டு அவருக்கு புரிய வைக்க முடியாது. அவர் போக்குக்கு நீ போய் அவரை உன் போக்குக்கு கொண்டு வரணும். சரி, நீ என்ன ரகுவை சந்திக்கணும்னு நினைக்கிறியா? ஆமா ஆண்டி. ஆனா இப்ப போன்ல கூட பேச முடியாம பண்ணிட்டாங்களே. இந்தாம்மா, இதுல பேசு. ஆனா என் போன்ல இருந்து பேசுறேங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க ஆண்டி. புது நம்பரா இருக்கே, யாரா இருக்கும்? ஹலோ, யாருங்க? ஆண்டி, நான் வைஜெயந்தி பேசுறேன். ரகு இல்லையா? ரகு இருக்கான். ஆனா நீ எதுக்கு அவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ற? ஏன் ஆண்டி, நான் ஃபோன் பண்ணக்கூடாதா? ஏமா, என் மகன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் மொதல் பையனுக்கு மாதிரியே ரெண்டாவது பையனுக்கும் ஜமீன் பொண்ணு பொண்டாட்டியா வர போறான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா உங்க அப்பா என்னடானா என் மகனை தனியா கூட்டிட்டு போய் ஆளை வச்சு மிரட்டி இருக்காரு. எங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி என் புருஷனை என்னையும் மிரட்டிட்டு போறாங்க. உன்னால என் மகனை நான் பறி கொடுத்துட்டு நிக்கணும்னு நினைக்கிறியா? வேணாம் தாயி, நீயும் வேண்டாம், உன் ஜமீனும் வேண்டாம். அவனுக்கு வேற ஒரு சாதாரண இடத்துல பொண்ணை பார்த்து நாங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம். நீ வேமா தயவு செஞ்சு போன. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் போனை வச்சிடாதீங்க ஆண்டி. நீங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். ரகு இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. அவருக்கு எதுவும் ஆகாது, நான் ஆக விட மாட்டேன். நான் இருக்கேன்ல, என்னை மீறி யாராலையும் அவர் எதுவும் பண்ண முடியாது. நான் ரகு கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆண்டி. என்னை வெளியே எங்கேயுமே போக விடாம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என் செல்போனை கூட வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என் ஆண்டி நம்பர்ல இருந்து தான் இப்ப நான் ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் ஆண்டி, ரகு கிட்ட போனை கொடுங்க. உன் செல்போனையே உன்னால காப்பாத்திக்க முடியல, நீ ரகு காப்பாத்த போறியாக்கும்? வேணாமா, தயவு செஞ்சு என் மகனை விட்டுரு, அதான் அவனுக்கு நல்லது. இத பார், இனிமே இந்த மாதிரி ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. வெய் போனை. ஐயோ ஆண்டி ப்ளீஸ் போனை வச்சிடாதீங்க.
யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களா? ஆமாண்டா. யாரு பேசுனா? அது எவனோ தாரிக் பாயாண்டா. அந்த ஆள் பேசுனது எதுவுமே எனக்கு புரியல. ஏதோ குடி போதையில பேசுறான்னு நினைக்கிறேன். சரி இது பாரு, காப்பி வச்சிருக்கேன், குடி. சூடு பத்தலன்னா கீழே எடுத்துட்டு வா, சூடு பண்ணி தரேன். புது நம்பரா இருக்கு. ஒருவேளை ராங் நம்பரா இருக்குமோ? சென்னைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ யோசனையிலே இருக்கீங்களே. போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? அழகேசன் சென்னைக்கு வந்திருந்தாரே, அவர் வந்து உங்களை பார்த்தாரா? வைஜெயந்தியை சந்திச்சு பேசினாரா? அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. வைஜெயந்தி கிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஆனா அவ வெடுக்குன்னு இப்போதைக்கு பேச மாட்டேன்னு போயிட்டா. ஏன்? ஏன்னா அவளை படிக்க அனுப்புனா அங்க அவ காதல் பாடம் படிச்சிட்டு இருக்கா. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவன் ஒரு சாதாரண அப்பள கம்பெனில மார்க்கெட்டிங் மேனேஜரா வேலை பார்க்கறவன். அவனை நேர்ல பார்த்தேன். இனி நீ என் பொண்ணு பக்கம் வரக்கூடாதுன்னு நான் அவனை மிரட்டினா அவன் என்னையே மிரட்டுறீங்க, முடிஞ்சா உங்க பொண்ணு மனசை மாத்துங்கன்னு என்கிட்டயே சவால் விடுறான். அவனுக்கு நானும் சவால் விட்டுட்டு தான் வந்திருக்க. ஆனா உன் பொண்ணு அவன் மேல பைத்தியமா இருக்கா, அடம் பிடிக்கிறான். நானும் நம்ம வைஜெயந்திக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். அவ இங்க வந்தாகணும். அவ வந்ததும் அவளுக்கும் அழகேசனுக்கும் உடனே நிச்சயம் பண்ணி முடிச்சிட வேண்டியதான். ஏங்க, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டுட்டீங்க. உங்ககிட்டயும் சொல்லி உன்னையே சங்கடப்பட வைக்கணுமா? உன் மகளே இங்க வந்துட்டா எல்லாம் சரியா போகும்னு நினைச்சேன். ஆனா என்னங்க, நீங்களே இப்படி சந்தேகமா பேசுறீங்க? வடிவழைக்கையும் அவ பொண்ணு அனுஷாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உன் பொண்ணு என்னையே எடுத்தெறிஞ்சு பேசுறா. அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? என்னங்க யோசிக்கிறீங்க? சொல்லு அடைக்கலாம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே வைஜெயந்தி கிட்ட இருந்து செல்போனையும் டேட்டா கார்டையும் வாங்கிட்டேன். ஐயா, வைஜெயந்தி வெளியே போகணும்னு என்கிட்ட சொன்னப்போ கண்டிப்பா கார்வாரும் கூட வருவாருன்னு சொன்னேன். அதை கேட்டு வைஜெயந்தி கோவம் வந்துருச்சு. நான் வெளியவே போகலன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டாங்க. வெரி குட், அதான் சரி. அவ ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கட்டும். காதல் வளர்க்கிறாளாம் காதல். இப்ப என்ன பண்ணுவா? அவ அடங்கி ஒடுங்கணும், அவனை மறக்கணும். அடைக்கலாம். இவ்வளவு மட்டும் இல்ல, அந்த பையன் அவளை தேடி வருவான். அப்படி வந்தா அவனை 2 தட்டு தட்டி அனுப்புங்க. புரியுதா? சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, ஒரு நிமிஷம் போனை கொடுங்களேன், என் பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். அடைக்கலாம். ஐயா, அம்மா வைஜு கிட்ட பேசணுமா? போன் அவகிட்ட கொண்டு போய் கொடு. சரிங்க ஐயா. அம்மா லைன்ல, வைஜு கிட்ட கொடு. வைஜு, அம்மா லைன்ல இருக்காங்க. சொல்லுமா. வைஜெயந்தி, என்னம்மா இதெல்லாம்? அப்பா சொல்றதெல்லாம் நிஜமா? அவர் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லும்?
அப்படின்னா ஆமா, நான் ரகுவை காதலிக்கிறது உண்மைதான். என்ன தைரியம்டி உனக்கு? அம்மா கிட்ட இப்படி பேசுற? நம்ம பரம்பரை என்ன? இருந்திருந்து நீ போய் ஐயோ அம்மா, இதுக்கெல்லாம் நான் அப்பா கிட்ட நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு. மறுபடியும் உனக்கு ஒரு விளக்கம் கொடுக்க என்னால முடியாது. வேற என்ன? சின்ன வயசுல இருந்து நீ கேட்டதெல்லாம் வாங்கி தந்தமே, உனக்கு நாங்க என்னடி குறை வச்சோம்? பெத்தவங்க ஆசையை நிறைவேற்ற மாட்டியா? எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இனி காலம் பூராவும் என் மனசுக்கு பிடிச்சவனோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதை செய்ய உங்களுக்கு மனசு வரல. உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து கொடுத்த வாக்கு தான் முக்கியம்னு ஏன் லைஃப் அடமானம் வைக்க பாக்குறீங்க. அதுக்கு நான் எப்படி ஒத்துக்க முடியும்? சாரிமா, நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன். வச்சுட்டுமா? என்ன சொல்ற உன் பொண்ணு? இல்லங்க, அவ மனசுல காதல் வேர் பிடிச்சு பெரிய மரமா வளர்ந்து நிக்குது. நீங்களும் போய் வீம்பா பேசி அவ பிடிவாதத்தை அதிகப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. இத பாருங்க, நான் உடனே சென்னைக்கு கிளம்புறேன். நான் போய் நம்ம பொண்ணுகிட்ட பக்குவமா பேசி அவளை நான் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். என்ன சொல்றீங்க? நீ போய் என் விஷயம் தெரிஞ்சிருச்சுனா என்னங்க யோசிக்கிறீங்க? நான் கிளம்புறேன். சரி. இந்தாங்க. லாஸ்ட் டைம் நம்ம அமிச்ச ஆர்டர்ல அவங்களுக்கு ரொம்ப திருப்தி மாமி. சரி, அதனால ஆமா, பெட்டர் சீக்கிரம் மேடம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேடம். மிஸ்டர் தேவராஜனோட ஆர்டர்ஸை கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுக்க எத்தனை நாள் ஆகும்? எத்தனை நாளா? இன்னும் 3 months ஆகும் மேடம். ஓ, 3 மாசம் ஆகுமா? சரி, வேலையை இன்னும் ஸ்பீடப் பண்ணி ஆர்டர்ஸை சீக்கிரமா முடிக்க பாருங்க. சரிங்க மேடம். ரகு வர சொல்லிட்டு போங்க. அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே மேடம். நல்ல வேலை, இன்னும் 3 மாசம் இருக்கோன்னா அதுக்குள்ள தேவராஜன் சாரியும் ராதாவையும் சமாதானப்படுத்திடணும். குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் மாமி. குட் மார்னிங்ப்பா. என்ன வரும்போதே சோகமா வர? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி. ராதா, அப்படின்னு ஏதோ இருக்கு.